சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் வேடன் பத்திரிகை வெளியீட்டாளரும் ஆசிரியருமான லயன் கேர் கீமா முருகன் பி அவர்களின் பிறந்த நாள் விழாவையும் வேடன் பத்திரிகையின் 5 மொழிகளில் வெளியிடப்பட உள்ளதற்கான அறிமுக விழாவையும் இலங்கையில் புதிய பத்திரிகை துவக்க விழாவும் இணைத்து நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபரும் சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ் செல்வன் மற்றும் வெற்றிவேல் பைனான்ஸ் நிதி நிறுவன அதிபர் வைரதேவன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள், நண்பர்கள், உறவினர்கள், வேடன் நிருபர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் திரளாக பங்கேற்று லயன் கீமா முருகன் அவர்களுக்கு ஆள் உயர மாலை, சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வரவே முடியாது. சோ பிரியாணியும் ஸ்பான்சர் அவர் தான் எனக்கு பண்றாரு. பட் ஆனா சுத்தமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்பான்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு கண்டிப்பா நீங்க வரணும். எங்க கீமா சாருக்கு நீங்க வந்து கண்டிப்பா இந்த செலிப்ரேஷன் நீங்க கலந்துக்கணும்னு நான் ரொம்ப போஸ்ட் பண்ணி நம்ம முருகர் அவரு ஒரு பிறந்த நாள் இந்த அளவுக்கு கொண்டாடுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பிறந்த நாளையும் நான் இவ்வளவு வீடியோ செல்ஃபி எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்பவுமே சின்ன நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி இது வரைக்கும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதுல பயங்கர சென்சிட்டிவ். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு என்னை பத்தி தெரியல. அது வார்த்தை கொடுத்துட்டோம், அந்த வார்த்தைக்கு சின்ன வயசுல இருந்து அது உயிரா இருப்பேன். என்ன மறுமையாவது அதை செஞ்சுப்பேன். அது என்ன வாக்கு கொடுக்கணும் இது வரைக்கும் அதை வாழ்ந்திருக்கேன். என் கஷ்டமோ நஷ்டமோ இல்லை எனக்கு இவ்வளவு நஷ்டம் வந்துடும் பெருமாது எதிர்மொழிக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் கல்லூரியிலேயே எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறதுன்றத விட அவங்க சாப்பிட்றவங்க வாயவே பார்ப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, திட்டுவாங்களா, அவங்களுக்கு 10 10 என்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற அளவு தான் இருக்கும். ஏன்னா 6 ரூபா விஷயம் நான் போகிற காலத்தில் 10 ரோட்டில் கல்லூரியில் கிட்டத்தட்ட 1993 4 ஒன்றுலேயே ஆரம்பிச்சிட்டேன். 89 பழம் வண்டி, அப்புறம் இட்லி கடை, அப்புறம் இட்லி வீட்டு இதில் அப்படியே போய் இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தோட ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். இந்த 2 பேரும் தான் நீங்க காரணம் என் வாழ்க்கைக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you.
இன்று என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்த வருகை தந்த தொழிலதிபர், அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், RR பிரியாணியின் முதலாளி அவர்களையும், வெற்றிவேல் பைனான்ஸ் இயக்குனர் திரு வைரத்தேவர் அவர்களையும், சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலர் இளம் செயற்குழு உறுப்பினர் அட்வொகேட் RM பிரதீபன் அவர்களையும் மற்றும் என்னுடன் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் சக பத்திரிகையாளர்களையும், மாநில நிர்வாகிகளையும், அகில இந்திய நிர்வாகிகளையும் மற்றும் என்னுடன் தோளுடன் தோளாக உறுதுணையாக நின்று கொண்டிருக்கும் எனது இனமான சக பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய மாலை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக முக்கியமான ஒரு அற்புதமான இந்த நாளில் அனைவரது முன்பும் நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைத்து எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதற்காக பாடுபட்டு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்த நாள் இன்று. அந்த திருநாளை கொண்டாடுவதற்காக கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த திருநாளில், இந்த நன்னாளில் உங்கள் அனைவரிடமும் எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா சென்னை வடபழனியில் தலைமை அலுவலகமாக கொண்டு தற்போது 5 மொழிகளில், அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் வெளிவர உள்ளது என்பதை உங்கள் முன்பு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ், நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுடைய அலுவலகத்தை விரைவில் திறக்கப்பட உள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்டர்நேஷனல் பாரத் பிரஸ் கிளப் என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் விரைவில் தொடங்க உள்ளோம். அதற்கான அனைத்து முயற்சிகளும் முடிந்துவிட்டது. அதற்கும் மேலாக கடவுளால் ஒரு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதமாக எல்லை தாண்டி, கடல் தாண்டி ஒரு நமது தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் நாடாக கருதப்படக்கூடிய இலங்கையில் எங்களது வேடன் அலுவலகம் விரைவில் திறக்கப்பட உள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன், பெருமையுடன், அனைத்து மத கடவுளோடு அருளாசியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இந்த சர்டிபிகேட்டை அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், அதாவது அவரே சொன்னாரு, நான் கடவுளாக, அதாவது ராமர் மாதிரி எனக்கு அணில் மாதிரின்னு சொல்லி தலைவர் சொன்னாங்க. அதுதான் உண்மை. தலைவருக்கு அவர் பத்திரிகையாளரும் சரி, எல்லாரையும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மனிதர். ஏன்னா எல்லா தொழிலதிபரும் நம்ம பத்திரிகையாளரை மதிப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு 90% கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா நம்ம முன்னாடி சீன் போடுவாங்க. ஆனா நம்மளை ஒரு முழு மனதோடு அரவணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது இந்த தருணத்தில் தலைவர் அவர்கள் ஒருவர் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது வெறும் வார்த்தை இல்ல. என்னை வாழ்த்த வந்தார், நமக்கு சரி தலைவரை வச்சுட்டு பேசணும் அப்படி கிடையாது. இது எல்லாரும் நம்ம தமிழ்நாடு அறிந்த ஒன்று. ஏன்னால் அவரும் இப்போ கூட சொன்னாங்க, நான் இப்பவும் கிச்சன்ல அடுப்பாங்கரையில தான் இருந்துட்டு வந்தேன்னு. நம்முடைய வழி என்பதை அவர் ஒருவரே அறிவார். எந்த ஒரு நிருபர் கேட்டாலும் ஆதரவு இல்லை என்று சொன்னது கிடையாது. அதுதான் உண்மை. யாரும் மறுக்கவும் முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவருக்கு பொற்பாதம் தொட்டு நம்ம மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சான்றிதழை தலைவர் அவர்களிடம் கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று பெருமை கொள்கிறேன்.